ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அக்கௌண்ட்ஸ் சம்மந்தமாக நம்ம 2 செஷன் அட்டன் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் மந்த் அன்ஃபார்ச்சுனேட்லி வி டிட் நாட் ஹேவ் த செஷன். ஸோ ஒரு பிரேக் வந்திருக்கு. பட் ஐ வில் ஜஸ்ட் டச் அப் ஆன் தட். குயிக்காக அதை டச் அப் ஆன் பண்ணிட்டு இன்னைக்கு ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கான ஒரு ஸ்டேஜுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் 2 செஷன்ல என்ன பண்ணோம் அப்படின்னாக்க, என்ன வாட் இஸ் அக்கௌண்ட்ஸ், அதோட ஃபண்டமெண்டல்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கணும். இன்னைக்கு வந்து ஒரு டிரான்சாக்ஷன் வச்சு எப்படி ஃபினான்ஷியல்ஸ் ரெடி பண்ண போறோம் அப்படிங்கிறத ஒரு ஒரு சிம்பிளான ஒரு இல்லஸ்ட்ரேஷனோட உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். இன்ஃபேக்ட் இன்னைக்கு பண்றதை பார்த்தாலும் உங்களுக்கு ஃபண்டமெண்டல்ஸ் புரியும். பிகாஸ் அதை பேஸ் பண்ணி தான் இது பண்றேன். அண்ட் ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு இருந்ததுனாக்க நீங்க அப்பப்போ கேட்கலாம். நோ ப்ராப்ளம். ஹாப்பி டு ஆன்சர் ஆல் த குவரிஸ். Screen is visible, ma? Saurabh, screen is visible? Yes, sir. Yes, sir. Visible. Okay. So நம்ம என்ன பார்த்தோம் 2 வாரம் அப்படிங்கறத குயிக்கா ஒரு தடவை சொல்லிடுறேன் நான். அக்கவுண்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, a business has lot of transactions. Business has got lot of transactions. Business அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் a group of transactions. Purchases, sales, அப்புறம் பணம் கொண்டு வருது, பணம் கொடுக்கறது, அப்புறம் பர்ச்சேஸ் பண்றது, அப்புறம் அசெட்ஸ் வாங்குறது, இன்வென்ட்ரி வாங்குறது, அசெட்ஸ் விற்கிறது, சேலரி பே பண்றது. அந்த மாதிரி பிசினஸ் ஹஸ் காட் லாட் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ். இந்த டிரான்சாக்ஷன்ஸை கேப்சர் பண்ணி நம்ம பொசிஷன் என்ன, ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஆர் அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு வரது தான் அக்கௌண்ட்ஸ். இப்போ டிரான்சாக்ஷன்ஸ் என்ன இருந்தாலும் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து பேசிக்கலி பார்த்தீங்கன்னா 4 கேட்டகரி டிரான்சாக்ஷன் தான் வரும். ஒன்று வந்து ரெவென்யூ, நீங்க பண்ற சேல்ஸ் ஆர் கமிஷன் இன்கம், தட் இஸ் ஒன். செகண்ட், யூ ஹாவ் எக்ஸ்பென்சஸ். தேர்ட், யூ ஹாவ் அசெட்ஸ். அசெட்ஸ் அப்படின்னாக்க உங்களோட ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ், அப்புறம் வந்து கரண்ட் அசெட்ஸ் லைக் இன்வென்ட்ரி, அப்புறம் உங்ககிட்ட பணம் வர வேண்டியது ரிசீவபிள்ஸ், இதெல்லாம் உங்களோட அசெட்ஸ். Then you have liabilities. Liabilities அப்படிங்கிறதுனா கம்பெனி வாங்கிய பணங்கள், லோன் வாங்குறது ஆர் ப்ரொமோட்டரோட கேபிட்டல், அதுவும் லைபிலிட்டி தான். சில எக்ஸ்பென்சஸ் இருக்கும், நீங்க இன்னும் அதுக்கு பே பண்ணல, அதுவும் லைபிலிட்டி தான். மாதிரி சில பேர்ட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க, அவங்களுக்கு பே பண்ணல, அதுவும் லைபிலிட்டி தான். ஸோ எவ்வளவு டிரான்சாக்ஷன்ஸ், ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் டிரான்சாக்ஷன்ஸ் இருந்தாலும் அந்த 4மே வந்து இந்த கேட்டகரியில தான் வரும். ஸோ இந்த 4 கேட்டகரியில வருதுங்கிறது ஒண்ணு. இதுவும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வச்சு நம்ம பார்த்தோம். சேல் பண்றீங்க, அது ரெவென்யூல வரும். அப்புறம் சேல் பண்ணோம்னா கேஷ் வருது, அது அசெட்ஸ்ல வரும். அப்புறம் அதை வச்சு நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்க, அது எக்ஸ்பென்சஸ்ல வரும். அந்த பர்ச்சேஸ்க்கு திரும்ப பே பண்றீங்க, அது அசெட்ஸ், கேஷ் போகும். அப்புறம் ப்ரொமோட்டர் வந்து கேபிட்டல் கொண்டு வராரு, அது வந்து லைபிலிட்டி. நீங்க கேட்கலாம், கேபிட்டல் எப்படி லைபிலிட்டி அப்படின்னு கேட்கலாம். பிசினஸை பொறுத்த வரைக்கும் ப்ரொமோட்டருக்கு அந்த பிசினஸ் திருப்பி கொடுக்கணும், அதான் தட் இஸ் வை இட் இஸ் a liability. பர் பேங்க்ல இருந்து லோன் வாங்கினாலும் லைபிலிட்டி தான், ப்ரொமோட்டர் கேபிட்டல் போட்டாலும் அது லைபிலிட்டி. ஸோ இந்த 4 டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் தான் வரும். இன்னொன்று என்ன சொன்னேன் அப்படின்னா, அடுத்தது every transaction has got 2 equal and opposite effect. ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்லயும் 2 எஃபெக்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க சேல்ஸ் பண்றீங்க அப்படின்னா சேல்ஸ் வந்து ரெவென்யூ, அது ஒரு எஃபெக்ட். ஆனா கேஷ் வருது இல்லையா, அது அசெட், அது இன்னொரு எஃபெக்ட். சேல் பண்றீங்க, அது ஒரு எஃபெக்ட், அதுக்கான கேஷ் வருது இன்னொரு எஃபெக்ட்.
இதான் டூயல் எஃபெக்ட் ஆஃப் எவ்ரி டிரான்சாக்ஷன். மாதிரி லோன் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோ, பேங்க்ல இருந்து வருது, அது லைபிலிட்டி ஆயிடுது. ஆனா அந்த வந்த பணம் அசெட்ஸ்ல இருக்கு, அது அசெட் ஆயிடும். எகெயின் இந்த டிரான்சாக்ஷன்ல ரெண்டு எஃபெக்ட் இருக்கு. மாதிரி சேலரி பே பண்றீங்க, சேலரிங்கிறது எக்ஸ்பென்சஸ், அது ஒரு எஃபெக்ட். செகண்ட், அசெட் கம்மி ஆயிடுது. என்ன கம்மி ஆயிடுது? கேஷ் பேலன்ஸ் கம்மி ஆயிடுது, அது செகண்ட் எஃபெக்ட். எவ்ரி டிரான்சாக்ஷன் ஹஸ் காட் டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். இந்த ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் எஃபெக்ட் ஐடென்டிஃபை பண்றது தான் ஃபண்டமெண்டல். அடுத்தது என்ன சொன்னேன், இந்த டிரான்சாக்ஷனை வச்சு ஜேர்னல் என்ட்ரிஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் டீச் பண்ணேன். ஜேர்னல் என்ட்ரி என்ன அப்படின்னாக்க ரெண்டு யூஸ் பண்ணுவோம். அந்த ரெண்டு எஃபெக்ட்டுக்கு ரெண்டு டேர்ம் யூஸ் பண்ணுவோம். ஒன்னு டெபிட், இன்னொன்னு கிரெடிட் அப்படிங்கிற ரெண்டு டேர்ம் யூஸ் பண்ணுவோம். எதெல்லாம் டெபிட் பண்ணணும், எதெல்லாம் கிரெடிட் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். ஸோ இன்க்ரீஸ் இன் எக்ஸ்பென்சஸ் அண்ட் அசெட்ஸ், அதை வந்து டெபிட் பண்ணணும். இதுதான் அக்கௌண்டன்ட் லாங்குவேஜ். இதுதான் அதே மாதிரி இன்க்ரீஸ் இன் இன்கம் அண்ட் லைபிலிட்டிஸ், அதை கிரெடிட் பண்ணணும். இதுதான் இந்த டெபிட் கிரெடிட் ரூல். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்பது சொல்றேன். ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா உங்களுக்கு புரியும். பர்ச்சேஸ் குட்ஸ் ஃபார் 1000 rupees, இது ஒரு டிரான்சாக்ஷன். இதோட ரெண்டு எஃபெக்ட் என்னன்னாக்க, ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது, பர்ச்சேஸ் குட்ஸ் போது குட்ஸ் நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது. தட் இஸ் இன்க்ரீஸ் இன் எக்ஸ்பென்ஸ். குட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணா இன்க்ரீஸ் இன் எக்ஸ்பென்ஸ். அதோட ஆப்போசிட் எஃபெக்ட் என்ன, டிக்ரீஸ் இன் அசெட்ஸ். என் கேஷ் வெளியில போகுது, அதை ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். இன்க்ரீஸ் இன் எக்ஸ்பென்ஸ் என்ன பண்ணணும், இன்க்ரீஸ் இன் எக்ஸ்பென்ஸ் அண்ட் அசெட்ஸ் டெபிட். ஸோ இதை டெபிட் பண்ணணும். செகண்ட், டிக்ரீஸ் இன் அசெட்ஸ். இப்போ இன்க்ரீஸ் இன் எக்ஸ்பென்சஸ் அசெட்ஸ் டெபிட் பண்ணணும்னா இதுக்கு ஆப்போசிட் டிக்ரீஸ் இன் அசெட்ஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸ் கிரெடிட் பண்ணணும். இதை இந்த மாதிரி போடும். இன்க்ரீஸ் இன் எக்ஸ்பென்சஸ் அண்ட் அசெட்ஸ் டெபிட், இன்க்ரீஸ் இன் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் கிரெடிட். இதுக்கு ஆப்போசிட் வந்து கிரெடிட் டெபிட். ஃபார் எக்ஸாம்பிள், இன்க்ரீஸ் இன் இன்கம் அண்ட் லைபிலிட்டிஸ் கிரெடிட் பண்ணணும். சப்போஸ் டிக்ரீஸ் இன் இன்கம் அண்ட் லைபிலிட்டிஸ் டெபிட் பண்ணணும். பட் இதை நீங்க ஞாபகம் வச்சுன்னு அவசியம் கிடையாது. இந்த ரெண்டு ரூல் ஞாபகம் வச்சுருந்தா போதும். ஸோ பர்ச்சேஸ் ஃபார் 1000 rupees, டெபிட் 1000 rupees அண்ட் டிக்ரீஸ் இன் அசெட்ஸ் 1000. இதுதான் ஜேர்னல் என்ட்ரிங்கிறது. ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் இந்த மாதிரி ஒரு ஜேர்னல் என்ட்ரி ஃபர்ஸ்ட் பாஸ் பண்ணணும். சப்போஸ் ப்ராக்டிக்கலா நீங்க ஜேர்னல் என்ட்ரி எல்லாம் பாஸ் பண்ண வேண்டாம். ஏன் அப்படின்னா, இப்போ இருக்கிற சாஃப்ட்வேர்ல நீங்க என்டர் பண்ணா அதுவே உள்ள போயிடும். ஸோ அதை பத்தி நீங்க உள்ள போய் நீங்க ரொம்ப ஆராயணும்னு அவசியம் கிடையாது. பட் ஏன் இந்த ஜேர்னல் என்ட்ரி தெரிஞ்சுக்கணும்னா, அக்கௌண்ட்ஸை நீங்க வந்து அப்ரிஷியேட் பண்ண முடியும் நல்லா. ஓஹோ, இது டெபிட் ஆயிருக்கு, கிரெடிட் ஆயிருக்கு. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சேல்ஸ் ஃபார் 1000 rupees, இது ஒரு டிரான்சாக்ஷன். சேல்ஸ்னா என்ன ஆகுது, அதுல ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் இன்க்ரீஸ் இன் சேல்ஸ். சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதா? இப்போ இன்க்ரீஸ் இன் இன்கம் அண்ட் லைபிலிட்டிஸ் என்ன பண்ணணும், கிரெடிட் பண்ணணும். ஸோ இன்க்ரீஸ் இன் சேல்ஸ் என்ன பண்ணணும், கிரெடிட். அப்போ சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன பண்ணுறது, 1000 rupees சேல்ஸ் பண்ணா அதோட இன்னொரு எஃபெக்ட் என்ன, கேஷ் உள்ள வருது. இன்க்ரீஸ் இன் அசெட்ஸ். இன்க்ரீஸ் இன் அசெட்ஸ் என்ன பண்ணணும், இங்க போடுற இன்க்ரீஸ் இன் அசெட்ஸ் டெபிட். ₹1000. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஜேர்னல் என்ட்ரி பத்தி பார்த்தோம். இதுதான் ஜேர்னல் என்ட்ரி. இதை நம்ம டீடைல்டா இந்த ஃபர்ஸ்ட் 2 கிளாஸஸ்ல பார்த்தோம், ஜேர்னல் என்ட்ரிஸ். அடுத்தது என்ன சொன்னோம், இந்த ஜேர்னல்ல இருந்து அதை குரூப்பிங் பண்றது கிரெடிட். சேல்ஸ் எல்லாம் ஒரு ஹெட்டிங்ல, அசெட்ஸ் எல்லாம் ஒரு ஹெட்டிங்ல, கேஷ் எல்லாம் ஒரு ஹெட்டிங்ல, அப்படி வரும்போது குரூப்பிங் இஸ் கால்ட் லெட்ஜர். லெட்ஜர்ங்கிறது குரூப்பிங்.
டோட்டல் சேல்ஸ் எவ்வளோ. இது வந்து ஜேர்னல் என்ட்ரிங்கிறது வந்து ஒவ்வொரு டிரான்சாக்ஷனையும் ரெக்கார்ட் பண்றது. லெட்ஜர்ங்கிறது சிமிலர் டிரான்சாக்ஷனை குரூப்பிங் பண்றது. அடுத்தது ட்ரையல் பேலன்ஸ்னு சொன்னோம். ட்ரையல் பேலன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னாக்க ஒவ்வொரு லெட்ஜரோட ஃபைனல் டோட்டல் என்ன அப்படின்னு பார்க்கறது. இப்போ சேல்ஸ் எடுத்தீங்கன்னா டெய்லி சேல்ஸ் வரும், மொத்த சேல்ஸ் எவ்வளவு, அதுதான் ட்ரையல் பேலன்ஸ் டோட்டல். கடைசியாக பார்த்தது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். இதுல இருந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ரெடி பண்ணுவோம். என்னது? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட், பேலன்ஸ் ஷீட், கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் 2 கிளாஸ்ல பார்த்தது. இன்னைக்கு புதுசா வந்தவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி வேணும் அப்படின்னாக்க அந்த எர்லியர் வீடியோ போய் பாருங்க. ரொம்ப சிம்பிளா இது எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருக்கேன். இவ்வளவுதான் சொல்லி கொடுத்துருக்கேன் 2 கிளாஸ்ல. ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு புரியும். அது அப்படி புரியல அப்படின்னாக்க நீங்க வந்து என்ன வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி கேட்டுக்கலாம், இல்ல வேற ஏதாவது அக்கேஷன்ல நெக்ஸ்ட் கிளாஸ்லயே கேட்கலாம். பட் அந்த 2 வீடியோ வந்து டெஃபினட்டா பாருங்க. ஏன்னா அதுதான் வந்து ஃபண்டமெண்டல்ஸ். ரொம்ப ஒரு அக்கௌண்டிங்கிற கான்செப்ட் ரொம்ப பெருசா நினைச்சதுக்கு இவ்வளவுதானா அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். அதை தயவு செய்து பார்த்தீங்கன்னா உங்களால இந்த கிளாஸ் நல்லா என்ஜாய் பண்ண முடியும். அப்கோர்ஸ் இன்னைக்கு நான் ஒரு எளிமையான ஒரு டிரான்சாக்ஷன் கொடுத்து ஒரு ப்ரெசன்டேஷன் ஒன்று பண்ண போறேன். எப்படி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ரெடி பண்றது, பேலன்ஸ் ஷீட் ரெடி பண்றது அப்படின்னு பண்ண போறேன். ஸோ அதுவும் உங்களுக்கு ஈஸியா புரியும். ஆனா அதுக்கப்புறமா இன்னைக்கு கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு நாளைக்கோ டைம் இருக்கும்போது நீங்க அந்த எர்லியர் 2 வீடியோஸை வந்து கட்டாயமா பாருங்க. டெஃபினட்டா உங்களுக்கு எல்லாத்துக்குமே கிளாரிட்டி வரும். ஓகே, ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? கொஞ்சம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட்லாம் வந்து டீடைல்டா பார்க்க போறோம். நீங்க இதுல வந்து ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது என்ன சொல்றது அப்படின்னாக்க, இந்த வருஷமோ இல்ல இந்த வருஷத்துல இன்னி தேதி வரைக்கும் நீங்க ப்ராஃபிட் பண்ணிருக்கீங்களா, லாஸ் பண்ணிருக்கீங்களா. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல 2 காலம் வரும். ஒன்னு இன்கம், ஒன்னு எக்ஸ்பென்ஸ், இன்னொன்னு இன்கம். தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இப்படிதான் இருக்கும் ஜெனரலா. அதை வந்து வேற வேற மாடல்ல பிரசன்ட் பண்ணலாம். நான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இன்கம் மைனஸ் எக்ஸ்பென்ஸ். தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். இன்கம் அப்படின்னு வரும்போது என்ன ஆகும்? உங்களோட சேல்ஸ் வந்து ஒரு இன்கமா இருக்கலாம். சேல்ஸுங்கிறது என்னது? உங்களோட பிசினஸ்ல சேல்ஸ் அப்படிங்கிறது ப்ராடக்ட் சேலா இருக்கலாம், இல்லைன்னா சர்வீஸ் சேல்ஸா இருக்கலாம். ஸோ சேல்ஸுங்கிறது வந்து இந்த இடத்துல வரும். திஸ் வில் பி சேல்ஸ். எக்ஸ்பென்சஸ்ல வந்து எல்லா எக்ஸ்பென்சஸும் இதுல கேப்சர் பண்ணும். அந்த எக்ஸ்பென்சஸ்ல 2 கேட்டகரி வரும். டைரக்ட் எக்ஸ்பென்ஸ், அப்புறம் இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க இப்போ பேக்கரி பிசினஸ் பண்றீங்கன்னா டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் என்ன அப்படின்னா அதுக்கான ரா மெட்டீரியல் வாங்குறது, அதுக்கான ஃபியூயல், அதுக்கு டைரக்டா நீங்க யாருக்கான சேலரி பே பண்றீங்க, ஹூ இஸ் ஆக்சுவலி ப்ரிப்பேரிங் தோஸ் பேக்கரிஸ், அது டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். உங்க சேல் பண்ண ப்ராடக்ட்டுக்கு டைரக்டா போற எக்ஸ்பென்சஸ்லாம் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். இல்ல நீங்க வந்து ஒரு பர்ஸ், லெதர் பர்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணி விற்கிறீங்கன்னா டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் என்ன? அந்த பர்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்றதுக்கான லெதர் காஸ்ட், அந்த லெதரை இங்க கொண்டு வர டிரான்ஸ்போர்ட் காஸ்ட், அந்த லெதரை ஏதாவது ப்ராசஸ் பண்ணீங்கன்னா அந்த காஸ்ட், அப்புறம் கட்டிங், ஸ்டிச்சிங் அந்த காஸ்ட், அதுக்கான லேபர் எல்லாம் சேர்ந்தது தான் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ இந்த சேல்ஸ் மைனஸ் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அது வந்ததுன்னா உங்களுக்கு வர வேண்டியது கிராஸ் ப்ராஃபிட். ஸோ ஃபர்ஸ்ட்ல வருது உங்களுக்கு கிராஸ் ப்ராஃபிட். சேல்ஸ் மைனஸ் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், யூ வில் ஹேவ் கிராஸ் ப்ராஃபிட்.
சேல் ஃபார் எக்ஸாம்பிள் சேல்ஸ் வந்து 500 வச்சுக்கோங்க. மெட்டீரியல் 200, லேபர் ஒரு 100. அப்படின்னா உங்க கிராஸ் ப்ராஃபிட் வில் பி 500 மைனஸ் 200 மைனஸ், இதுதான் கிராஸ் ப்ராஃபிட். ஃபர்ஸ்ட் லெவல் ப்ராஃபிட் இஸ் கால்ட் கிராஸ் ப்ராஃபிட். எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்குன்னு பார்க்கலாம். உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்ஸ் கரெக்டா இருக்குனாக்க 200 டிவைடட் பை 500 இன்டூ 100, 40% கிராஸ் ப்ராஃபிட் நீங்க பண்ணிருக்கீங்க. இதான் ஃபர்ஸ்ட் அனாலிசிஸ். நீங்க பண்ற முதல் அனாலிசிஸ் வந்து கிராஸ் ப்ராஃபிட் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கணும். ஓ 40% கிராஸ் ப்ராஃபிட் வந்திருக்குப்பா. ஆனா நம்ம இண்டஸ்ட்ரியில 60% வருமே, ஏன் 40% தான் வருது அப்படின்னா நீங்க பார்க்கலாம். ஒண்ணு கம்மி விலைக்கு வித்திருக்கலாம், இல்ல நீங்க வந்து அதிக விலைக்கு மெட்டீரியல் வாங்கியிருக்கலாம், இல்ல ஏதாவது வேஸ்டேஜஸ் ஆயிருக்கலாம். ஸோ கிராஸ் ப்ராஃபிட் ஃபர்ஸ்ட் அரைவ் பண்ணும். கிராஸ் ப்ராஃபிட் இஸ் 40%. அந்த கிராஸ் ப்ராஃபிட் கீழே வர்றது வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்னா என்ன அப்படின்னாக்க, இது ப்ராடக்டோட டைரக்டா இருக்காது, ஆனா ஓவர் ஹெட்ஸ் ஓவராலா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சேலரி டு அட்மின் பர்சன் இருக்கலாம், சேலரி டு ஓனர்ஸ் இருக்கலாம். சேலரி நிறைய பேர் வரும், அந்த சேலரி இஸ் ஒன். அப்புறம் டிராவல் எக்ஸ்பென்சஸ் இருக்கலாம், ரெண்ட் இருக்கலாம், அப்புறம் மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்சஸ். இதெல்லாம் வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். இன்டைரக்ட் சும்மா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இன்டைரக்ட் சேலரி 10, அப்புறம் டிராவல் சேலரி வந்து ஒரு 40, டிராவல் ஒரு 10, ரெண்ட் ஒரு 25, மார்க்கெட்டிங் ஒரு 20. இதெல்லாம் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். இந்த கிராஸ் ப்ராஃபிட்ல இருந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் கம்மி பண்ணீங்கன்னா you will get net profit. நெட் ப்ராஃபிட் எவ்வளவு வருது? கிராஸ் ப்ராஃபிட் 200 இருக்கா, மைனஸ் சேலரி மைனஸ் டிராவல் மைனஸ் ரெண்ட் மைனஸ் மார்க்கெட்டிங், இதுதான் நெட் ப்ராஃபிட். நெட் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளவு வருது? 105 divided by sales 500 into 100, 21% நெட் ப்ராஃபிட் வரும். இந்த நெட் ப்ராஃபிட்ல இருந்தா நீங்க அடுத்தது டாக்ஸ் பே பண்ண போறீங்க கவர்மெண்ட். இதுதான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் எது நமக்கு தெரிவிக்கிறது என்றால், நம்முடைய கம்பெனியோட மொத்த வரவு எவ்வளோ, வரவு இல்லை, மொத்த சேல்ஸ் எவ்வளோ, மொத்த வருமானம் எவ்வளோ, அந்த வருமானத்தை சம்பாதிக்கிறதுக்கான செலவு எவ்வளோ. ஸோ வரவு மைனஸ் செலவு, இதுதான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். இந்த வருமானம் அப்படிங்கிறதுல ஒரு பாயிண்ட் புரிஞ்சுக்கோங்க. சில தடவை கேஷுக்கு சேல் பண்ணுவீங்க, சில தடவை கிரெடிட்டுக்கு சேல் பண்ணுவீங்க. நீங்க கேஷ்ல சேல்ஸ் பண்ணாலும் கிரெடிட்ல சேல் பண்ணாலும் சேல்ஸ் அக்கௌண்ட் பண்ணி தான் ஆகும். ஏன்னா அது வருமானம். வருமானம்ங்கிறது உங்களுக்கு எலிஜிபிலிட்டி, எப்படியும் உங்களுக்கு இந்த பணம் வந்துடும், ஆனா உள்ள வராம இருக்கு. ஆனா நீங்க பில் போட்டுட்டீங்கன்னா சேல்ஸா காமிச்சிடும். நிறைய பேர் வந்து சார் இது இன்னும் பணமே வரல, சேல்ஸா காமிக்க முடியுமான்னா, பணம் வரலைங்கிறது தனி ட்ராக்ஷன். பட் நீங்க இன்வாய்ஸ் போட்டீங்களா, ஜிஎஸ்டி சார்ஜ் பண்ணிட்டீங்களா, குட்ஸை டெலிவரி பண்ணிட்டீங்களா, சேல்ஸ் புக் பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலையும் ஒவ்வொரு மாதிரி. இப்போ சாஃப்ட்வேர் கம்பெனினா கான்ட்ராக்ட் பிரகாரம் ஒர்க்கை முடிச்சு கொடுத்துட்டீங்களா, டெலிவரபிள்ஸ் முடிஞ்சிருத்தா, இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணிட்டு. அந்த சேல்ஸ் அப்படிங்கிறது எதை வச்சு டிசைட் பண்ணோம்னா, ரிஸ்க் டிரான்ஸ்ஃபர் ஆயிடுது. இனிமே நான் அதுக்கு ஓனர் கிடையாது, அதை ஒருத்தன் வாங்கிட்டான், இதான் சேல்ஸ். அதோட சேல் பண்ணியாச்சு, அவன்கிட்ட எனக்கு பணம் வந்தது ஆகணும், இதான் சேல்ஸ். இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணிட்டீங்கன்னா சேல்ஸ் ஓவர். அது மாதிரி எக்ஸ்பென்சஸ் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல சேலரி 40 போட்டிருக்கீங்க, 4 பேர் ஒர்க் பண்றாங்க, ஈச் 10 40 அக்கௌண்ட் ஆயிடும். சம்டைம்ஸ் என்ன ஆகும், சேலரி நீங்க டிலேவா பே பண்ணுவீங்க, பே பண்ணிருக்க மாட்டீங்க, அடுத்த மாசம் பே பண்றேன்னு சொல்லுவீங்க. அப்படி இருந்தாலுமே
இந்த மாசம் உங்களுக்கு டியூ அப்படின்னா அந்த சேலரி அக்கௌண்ட் பண்ணி தான் ஆகும். ஸோ இதுல இன் பிரின்சிபல் என்னன்னா, இன்கம் should be accounted. Income should be accounted because you are entitled to. நீங்க entitled அதனால அக்கவுண்ட் பண்ணி ஆகணும். whether you received cash or not. மாதிரி expenses should be accounted because you are obligated to pay. Income should be because you are entitled to receive. Expenses should be accounted because you are obligated to pay. This is called accrual system of accounting பேரு. கேஷ் வந்தாலும் வராட்டாலும் சேல்ஸ் நடந்தது என்றால் நீங்க சேல்ஸை புக் பண்ணிடணும், அதை இன்கமா காமிக்கணும். அது மாதிரி செலவை பொறுத்த வரைக்கும் நீங்க கேஷ் பே பண்ணாலும் பே பண்ணாட்டாலும் இந்த மாசம் அதை நீங்க அதை கன்சியூம் பண்ணிட்டீங்க, யூ ஆர் ஆப்ளிகேட்டட். இப்போ ரெண்ட் பாருங்க, எப்போதுமே மார்ச் மாசம் ரெண்ட் ஏப்ரல்ல தான் பே பண்ணுவீங்க. மார்ச் மாசத்துல ரெண்ட் இல்லைன்னு காமிச்சிட முடியுமா? திஸ் கால் அக்ரூவல். யூ ஆர் ஆப்ளிகேட்டட் டு பே பட் யூ ஹவ் நாட் பெய்ட். தட் இஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்டோட பிரின்சிபிள் இவ்வளவுதான். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்டோட பிரின்சிபிள்ல ஏதாவது டவுட் இருக்கா? உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. Clear, sir. Okay. Please release Muthu. Okay. Yeah. இந்த இதுல வந்து நிறைய கொஸ்டின்ஸ் நீங்க கேட்டுடுங்க, அப்பதான் உங்களால அனலைஸ் பண்ண முடியும். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஒவ்வொரு கொஸ்டினா பார்த்து சொல்லிடுறேன். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்புறமா நம்ம ப்ரொசீட் பண்ணலாம் ஃபர்தரா. சார், ஹவ் யூ அக்கவுண்ட் ஜிஎஸ்டி? இது ஒரு கேள்வி. யாரு? ஜெயந்திரா பிரசாத் கேட்டிருக்கீங்க. ஜிஎஸ்டி அப்படிங்கிறது என்ன? நீங்க 500 ரூபாய்க்கு பில் பண்றீங்கன்னா அதுக்கு மேல ஒரு 18% ஆர் 10 and 12% சார்ஜ் பண்றீங்க. அதுதான் ஜிஎஸ்டி. அந்த ஜிஎஸ்டி உங்களோட வருமானமா இல்ல அதை நீங்க கவர்மெண்ட் கட்டணுமா? அது இங்க கவர்மெண்ட் கட்டணும். அதனால சேல்ஸ் அப்படிங்கும் போது சேல்ஸ் அப்படின்னு வரும்போது அந்த ஜிஎஸ்டி அதுல காமிக்க முடியாது. ஏன்னா அது உங்களோட வருமானம் கிடையாது. அது வந்து ஒரு பாஸ் த்ரூ தான். 100 rupees plus 18%. இப்போ நீங்க சேல்ஸ்ல காமிக்கிறது இதுதான் காமிக்க முடியும், 500 தான் காமிக்க முடியும். ஆனா நீங்க ஆக்சுவலா இன்வாய்ஸ் பண்றது எவ்வளவு பண்ணிருப்பீங்க? 500 into 118 வச்சுக்கோ. ₹590 நீங்க பில் போட்டிருப்பீங்க. ஆனா அதுல 90 ரூபாய் வந்து ஜிஎஸ்டி. ஆனா நீங்க வருமானங்கிறது 500. ஏன்னா 500 ரூபாய்க்கு தான் உங்களுக்கு யூ ஆர் என்டைட்டில் டு கெட் அஸ் இன்கம் ஒன்லி 500. இந்த 90 என்ன அப்படின்னா இத உள்ள வந்து அப்படியே வெளியே போயிட போகுது. தட் இஸ் அ பேலன்ஸ் ஷீட் ஐட்டம்னு பேரு. இந்த 90 ரூபாய் நீங்க கலெக்ட் பண்ணது உங்களோட லயபிலிட்டி. அத கவர்மெண்ட்டுக்கு நீங்க சேர்த்தாகணும். அதனால அது இன்கமா வராது. ஓகேவா ஜெயந்திரா? புரிஞ்சுதா? Okay, Jayendra has understood that. அடுத்த கேள்வி நீங்க கேக்குறீங்க, டிஃபரன்ஸ் பிட்வீன் லேபர் அண்ட் சேலரி அப்படிங்கிறீங்க.
அதாவது ரெண்டுமே வந்து உங்க எம்ப்ளாயீஸ்க்கு பே பண்றது தான். ரெண்டுமே வந்து நீங்க எம்ப்ளாயீஸ்க்கு அக்கவுண்ட் பண்றது தான். ஆனா லேபர் அப்படின்னாக்க அந்த ப்ராடக்ட்டோட சம்பந்தமான வேலைகள். இப்போ நீங்க அந்த பர்ஸ் மேனுஃபேக்சர் பண்றீங்கன்னா, இந்த பர்ஸ வந்து ப்ராசஸ் பண்றதுக்கு ஒருத்தன் உட்கார்ந்திருக்காங்க. அந்த லெதர. அப்புறம் அந்த ப்ராசஸ் பண்ணத வந்து ஒருத்தர் ஸ்டிட்ச் பண்றாரு ஒருத்தரு. இதெல்லாம் அந்த பர்ஸ உருவாக்குறதுக்கான பே பண்ற சேலரிலாம் வந்து லேபர் அப்படின்னு போடுறோம். அப்படி இல்ல டைரக்ட் சேலரின்னு கூட போடலாம். எனிதிங் இஸ் ஃபைன். அத லேபர்ன்னு போடலாம். டைரக்ட் சேலரின்னு போடலாம். எப்படி வேணா போடலாம். சேலரி அப்படின்னு பார்த்தா, இந்த சேலரிங்கிறத இன்டைரக்ட் சேலரின்னு போடலாம். சோ லேபர் அப்படின்னு மென்ஷன் பண்றது அந்த மேனுஃபேக்சர் பண்ண ப்ராடக்ட்டோட டைரக்ட்டா உள்ள போறது தான் லேபர். இப்ப நீங்க பேக்கரி மேனுஃபேக்சரிங்ல அந்த யார் ஆக்சுவலா அந்த இதெல்லாம் ஃப்ளாலாம் ரெடி பண்ணி அப்புறம் உள்ள வச்சு எடுத்து அது மேல டிசைன் அந்த லேபர் அந்த கேக் பண்றதுக்கான ஒரு காஸ்ட் அப்படின்னா அந்த மெட்டீரியலும் அந்த பண்றவனுக்கான அந்த ஒரு சார்ஜஸும் சேர்த்து தான் டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் ஆயிருக்கும். அதுதான் லேபர். ஆனா அதே பேக்கரிலயோ இல்ல உங்க ஆபீஸ்லயோ நீங்க கேஷியரா ஒருத்தர் உட்கார்ந்துருக்காருன்னு வச்சுக்கோங்க. அதுதான் சேலரி. புரியுதா? லேபருக்கும் சேலரிக்கும் உள்ள டிஃபரன்ஸ்? ஓகே. Go to the next question. Where to account loan EMI அப்படின்னு போடுங்க. ஓகே. இது இது நெக்ஸ்ட் எப்படி அப்படின்னாக்க முதல்ல லோன் வாங்குறீங்க. லோன் வாங்கினா அது ப்ராஃபிட் அண்ட் லாஸுக்கு சம்பந்தமா கிடையாது. அது வந்து பேலன்ஸ் ஷீட் ஐட்டம். இப்ப ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் அடுத்தது பேலன்ஸ் ஷீட் போட போறேன். அதை பார்த்தா உங்களுக்கு புரியும். ஆனா அந்த இஎம்ஐல இன்ட்ரெஸ்ட் போர்ஷன் வருது தெரியா? அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து எக்ஸ்பென்சஸ்ல வரணும். இப்ப நான் என்ன பண்றேன்? மார்க்கெட்டிங் போட்டிருக்கேன்னா, அதுல இன்னொரு எக்ஸ்பென்ஸ் இன்க்ளூட் பண்றேன். இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் ₹20 வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு நெட் ப்ராஃபிட் என்ன ஆகும்? இந்த இன்ட்ரெஸ்டையும் எக்ஸ்பென்ஸா எடுத்துக்கணும். நெட் ப்ராஃபிட் ₹85 வந்து. இன்ட்ரெஸ்ட் மாத்திரம் தான் உங்களுடைய செலவு. இஎம்ஐல இருக்கிற அந்த பிரின்சிபல் போர்ஷன்ங்கிறது லோனை ரீபே பண்றது. அது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்ல வராது. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்ல எது வரும் என்றால் ரெவென்யூ அண்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு போட்டுறேன். So where will we have revenue minus expenses? Where will we account depreciation? அடுத்த கேள்வி. அதனாலதான் ஒன்னு போட்டுட்டு ஒண்ணு அதுல ஆன்சர். டெப்ரிசியேஷன் அப்படிங்கிறது என்ன? தேய்மானம். இப்ப நீங்க ஒரு கார் வாங்குறீங்க கம்பெனிக்கு. காரோட வேல்யூ ₹5,00,000. இந்த ₹5,00,000 செலவா? செலவு கிடையாது. இது வந்து உங்களுடைய சொத்து. அது வந்து எதுல வரும்? பேலன்ஸ் ஷீட்ல வரும். கார் வாங்குறது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்ல வராது. ஆனால் அந்த காரை வந்து நீங்க பிசினஸ்க்கு தான் யூஸ் பண்றீங்க இல்லையா? அதனால என்ன பண்ணுவோம்? டெப்ரிசியேஷன் போடுவோம் காருக்கு. 5 வருஷத்துல அந்த காரோட வேல்யூ டோட்டலா கம்மி பண்ணிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் காரோட விலை ₹50 வச்சுக்கோங்க. அந்த வருஷ கடைசியில நீங்க டெப்ரிசியேஷன் அப்படின்னு ஒண்ணு போடுவீங்க காருக்கு. டெப்ரிசியேஷன் 5. தான் டெப்ரிசியேஷன். இப்ப என்ன அர்த்தம் உங்களுக்கு? is equal to this minus
உங்களுக்கு இப்போ நெட் ப்ராஃபிட் 80 ரூபாய் ஆயிடுச்சு. 200 ரூபாய் கிராஸ் ப்ராஃபிட்ல 40, 50, 75, 95, 110, 120 ரூபாய் 80 ரூபாய் நெட் ப்ராஃபிட். ஸோ டெப்ரிசியேஷன் புரிஞ்சது இல்லையா வீரராகவன்? காரோட செலவு பேலன்ஸ் ஷீட் ஐட்டம். ஆனா அந்த காரோட தேய்மானம் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஏன்னா 5 வருஷம் கழிச்சு இந்த காருக்கு உங்களுக்கு வேல்யூ இருக்க போறது இல்ல. அதனால எவ்ரி இயர் 5 போட்டு 5 வருஷத்துல அதை கம்மி பண்ண போறீங்க. இது 5 இருக்கலாம், 10 இருக்கலாம். எவ்வளவு வருஷம் இருக்கோ அது 10 போட்டீங்கன்னா நெட் ப்ராஃபிட் 75 ஆகும். ஓகே, அது புரிந்தது. அடுத்த கேள்வி. சுரேஷ் முருகன் சார், give some examples for service industry, especially consulting service company. அது வந்து கன்சல்டிங் சர்வீஸ் கம்பெனி அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து ரொம்ப இவ்வளவு காம்ப்ளிகேஷன் கூடாது, ரொம்ப சிம்பிள். கன்சல்டிங் சர்வீஸ் கம்பெனிக்கு எப்படி வரும் அப்படின்னாக்க இதே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போடுறேன் நான். இது வந்து கன்சல்டிங் கம்பெனின்னு போடுறேன் உங்களுக்கு புரியறதுக்காக. இதுல என்ன வரும்? சர்வீஸ் இன்கம். இன்கம் என்ன? கன்சல்டிங் சர்வீசஸ், கன்சல்டிங் இன்கம் அப்படின்னு வரப்போறது. ஓகே சுரேஷ், கவனிக்கிறீங்களா? கன்சல்டிங் இன்கம் வரப்போறது. மோஸ்ட்லி என்ன ஆகும் கன்சல்டிங்ல, 2 டைப்ஸ் ஆஃப் கன்சல்டிங். அதாவது சில சர்வீஸ் வந்து அதுக்குன்னு மேன் பவர் அப்பாயிண்ட் பண்ணி அதை பண்றதுங்கன்னா டைரக்ட்னு வரும், கிராஸ் ப்ராஃபிட்னு வரும். பட் ஜென்ரலா எல்லாரும் சேர்ந்து கன்சல்டிங் பண்றாங்க, நமக்கு ப்ராஃபிட் ஆர் லாஸ் வருது அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட்ங்கிற மாதிரி போட வேண்டாம். அதுக்கு டைரக்ட் இன்டைரக்ட் போட வேண்டாம். ஸ்ட்ரெயிட்வே எல்லா எக்ஸ்பென்சஸையும் நீங்க கேப்சர் பண்ணிடலாம் கன்சல்டிங்ல. உங்களுக்கு என்ன கன்சல்டிங்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி டிசைட் பண்ணிக்கலாம். இன்கம் 500. கன்சல்டிங்ல என்னென்ன எக்ஸ்பென்சஸ் இருக்கும்? ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட அட்மின் எக்ஸ்பென்சஸ். அட்மின் எக்ஸ்பென்சஸ் ஃபர்ஸ்ட் வரும், அஸ்யூமிங் 15. அப்புறம் கம்யூனிகேஷன் எக்ஸ்பென்சஸ்னு வரும், சே 25. அப்புறம் ஹெச்ஆர் காஸ்ட், அதான் மேன் பவர் காஸ்ட். உங்களுக்கு உங்க கன்சல்டிங் பிசினஸ்ல வந்து ஓவராலா கன்சல்டிங் பண்றோம், ஒரு 20 பேர் அப்பாயின்மெண்ட் இருக்கும், எல்லாம் சேர்ந்து பண்ணுவாங்கன்னா நீங்க டைரக்ட் இன்டைரக்ட் போட வேண்டாம். ஸ்ட்ரெயிட்வே ஹெச்ஆர் காஸ்ட் 250 ஆகுது. அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காஸ்ட். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது உங்களோட ரெண்ட், எலக்ட்ரிசிட்டி அதெல்லாம் சேர்ந்தது. அஸ்யூமிங் தட் இஸ் ஒரு 15 வச்சுக்கோங்க. அப்புறம் இன்ட்ரெஸ்ட், ஏதோ பேங்க் லோன் வாங்கியிருக்கீங்க, இன்ட்ரெஸ்ட் போட்டிருக்கீங்க. அப்புறம் டெப்ரிசியேஷன், அசெட்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, அதுக்கான டெப்ரிசியேஷன், சரி அது ஒரு 20. இதுதான் டோட்டல் எக்ஸ்பென்சஸ் உங்களுக்கு. அப்போ உங்களோட நெட் ப்ராஃபிட், இதுல கிராஸ் ப்ராஃபிட் பார்க்க வேண்டாம், ஸ்ட்ரெயிட்வே நெட் ப்ராஃபிட் பார்த்தா போதும். 500 மைனஸ் all these expenses. இதான் நெட் ப்ராஃபிட். இதே ஆனா சில கன்சல்டிங்ல எப்படி வரும்னாக்க, நீங்க மேன் பவர் கன்சல்டிங், அதாவது ஸ்டாஃப் அமைச்சு அவங்க வேலை செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு 2 ஒரு கம்பெனி இருக்காங்க, சொல்ல எனக்கு 10 பேர் கொடுப்பா, அவனுக்கு இவ்வளவு பே பண்ணிடுறேன் அப்படின்னா 2 டைப் ஆஃப் கன்சல்டிங் இன்கம். கன்சல்டிங் ஃபார் கிவிங் மேன் பவர், மேன் பவர் கொடுத்து கன்சல்டிங் பண்றீங்க, அப்போ டைரக்டா சில பேருக்கு நீங்க சேலரி பே பண்றீங்கன்னா அது வந்து டைரக்ட் காஸ்ட் ஆயிடும். அப்புறம் ஜென்ரலா கன்சல்டிங் வரும்போது அது இன்டைரக்டா வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 500 ரூபாய் வந்து ஒரு உங்களுக்கு 2 டைப் ஆஃப் இன்கம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். கன்சல்டிங் இன்கம் 500 ரூபாய் வருது, ஆனா இதுல ஒரு 10 கிளைண்ட்ஸ் இருக்காங்க, ஒவ்வொருத்தருக்கும் நீங்க 2 ஆள் அனுப்பணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த 2 ஆள் அனுப்புறதுனால தான் உங்களுக்கு இந்த இன்கம் 500 வருதுன்னா, அப்ப வந்து உங்களுக்கு டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் வந்துடும். அப்போ யூ கால் இட் as a direct manpower cost. டைரக்ட் மேன் பவர் காஸ்ட் வந்துடும் உங்களுக்கு. சரி, அதுல வந்து 200 டைரக்ட் மேன் பவர் காஸ்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன்.
அப்போ உங்களோட கிராஸ் ப்ராஃபிட் நீங்க அதுல கண்டுபிடிக்கணும். ஏன்னா நீங்க உங்களுக்கு கிராஸ் ப்ராஃபிட் வர்றது காரணமே நீங்க ஆளுங்களை அனுப்புறீங்க, அவங்க இன்வாய்ஸ் ரைஸ் பண்றாங்க, ₹300 கிராஸ் ப்ராஃபிட். அது கீழே உங்களுக்கு இங்க இன்டைரக்ட் ஹெச்ஆர் காஸ்ட் ஒன்லி 50 அட்மின் பர்சன் காஸ்ட் மாத்திரம் வருது. அப்போ உங்களுக்கு கிராஸ் ப்ராஃபிட் 300, அப்புறம் நெட் ப்ராஃபிட் வில் பி this 300 minus sum of all these expenses 145. ஓகேவா? சுரேஷ் முருகன் புரிகிறதா? இதுதான் கன்சல்டிங் ஆர் சர்வீஸ் கம்பெனில. அது எந்த சர்வீஸ் கம்பெனி வேணா இருக்கலாம், ஐடி சர்வீஸ் கம்பெனி இருக்கலாம், ஆர் எனி அதர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சர்வீசஸ் நீங்க கொடுக்கலாம், ஹார்ட்வேர் சப்போர்ட் கொடுக்கலாம். எல்லாத்துலயுமே வந்து டைரக்டா மேன் பவர் ஆச்சுன்னா கிராஸ் ப்ராஃபிட் போட்டு பார்க்கலாம். இல்ல இன்கத்துக்கும் மேன் பவருக்கும் நம்ம டைரக்டா ரிலேட் பண்ண வேண்டாம் அப்படின்னாக்க நீங்க ஸ்ட்ரெயிட் அவே நெட் ப்ராஃபிட் போடலாம். இதுதான் வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ இன்னைக்கு நான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல என்னென்ன டவுட் வருதோ கேளுங்க, அதெல்லாம் கிளாரிஃபை பண்ணிடுறேன். இந்த புதுசா இன்னைக்கு யார் யார் ஜாயின் பண்றீங்களோ நீங்களும் இதுல டவுட்ஸ் இருந்தா தயவு செய்து கேளுங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை அப்படி தலைகீழ தூக்கி திருப்பி போட்டுருவோம் இன்னைக்கு நம்ம. அப்புறமா நம்ம பேலன்ஸ் ஷீட் கூட போய்க்கலாம் அடுத்த செஷன். அடுத்த கேள்வி. டியர் சார், வி வாண்ட் யுவர் மொபைல் நம்பர். ஓகே, அது வந்து சாரோட்ட கேட்டுக்கலாம். அப்படி வேணா 9841325833 கடைசியில என்னோட மொபைல் நம்பர் டைப் பண்ணுங்க. சார், ஹவ் யூ அக்கவுண்ட் ஃபார் த ஜிஎஸ்டி பேமெண்ட் மேட்? இந்த கேள்விக்கு வருவோம். பேலன்ஸ் ஷீட் ஒன்று போட போறோம் இல்லையா, அதுல தான் இந்த ஜிஎஸ்டி வரும். ஜிஎஸ்டிங்கிறது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்ல வராது. ஆனா 2 டைப் ஆஃப் ஜிஎஸ்டி. நீங்க வாங்கும் போது நீங்க ஜிஎஸ்டி பே பண்றீங்க, அது வந்து இன்புட். நீங்க இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணும்போது நீங்க ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ண போறீங்க, அது அவுட்புட். இந்த அவுட்புட்ல இருந்து இன்புட்டை கழிச்சு பேலன்ஸை கவர்மெண்ட்டுக்கு பே பண்ண போறீங்க. இது உங்களுக்கு இன்கமும் கிடையாது, எக்ஸ்பென்சஸும் கிடையாது. ஓகே பத்மஜா, திஸ் இஸ் நெய்தர் இன்கம் நார் எக்ஸ்பென்ஸ். ஆனால் நீங்க ஜிஎஸ்டியை கலெக்ட் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வாங்கும் போது மாத்திரம் ஜிஎஸ்டி பே பண்றீங்க, உங்களால அந்த இன்புட் எங்கேயும் எடுக்க முடியாதுன்னா அது வந்து உங்களுக்கு செலவு தான். அதை எங்கேயும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. இப்போ அந்த 5% ஜிஎஸ்டில நீங்க பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க, எவ்வளவு சேல்ஸ் ஆனாலும் 5% பே பண்ண போறீங்க கவர்மெண்ட்டுக்கு. அது இன்கம் கிடையாது. அதை வந்து மக்கள்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ண போறீங்க நீங்க. ஆனா நீங்க சில ப்ராடக்ட் வாங்கும் போது நீங்க ஜிஎஸ்டி பே பண்றீங்க இல்லையா, அதை வந்து நீங்க கிரெடிட் எடுக்க முடியாது இந்த 5% கேசஸ்ல. அதனால அது வந்து உங்களுக்கு செலவா வரும். ஸோ இன்னும் கிளியரா சொல்றதா இருந்தா ஐ வில் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன். GST collected is a liability for the company. இது point 1. GST paid is an asset for the company. Now adjust the GST paid with GST collected and remit the difference to government. இப்போ ஜிஎஸ்டி நீங்க கஸ்டமர்ட்ட இருந்து கலெக்ட் பண்ணிருக்கீங்க 1000 ஜிஎஸ்டி கலெக்டட். நீங்க ஜிஎஸ்டி பே பண்ணிருக்கீங்க 300. திஸ் இஸ் கால்ட் அவுட்புட் ஜிஎஸ்டி. 300 இஸ் கால்ட் இன்புட் ஜிஎஸ்டி. இப்போ நெட் எவ்வளவு அப்படின்னாக்க 1000 மைனஸ் 300 700. இதான் லயபிலிட்டி. இது 700 ரூபாய் நீங்க கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணீங்க. இது எதுவுமே வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு சம்பந்தமே கிடையாது. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கும் பேலன்ஸ் ஷீட்டுக்கும் இது சம்பந்தமே கிடையாது. இது வந்து ஒரு பேலன்ஸ் ஷீட் ஐட்டம். என்டையர் ஜிஎஸ்டி அவுட்புட், இன்புட், remittance will not come in profit and loss account.
this will come only in balance sheet. அவ்வளவுதான். ஆனால் சப்போஸ் நீங்க வந்து ஜிஎஸ்டி அந்த 5% பே பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் இன்புட் கிரெடிட், அதாவது நீங்க வாங்குற ஸ்டாக்ல நீங்க பே பண்றதுல நீங்க ஜிஎஸ்டி பே பண்றீங்க இல்லையா, அந்த இன்புட் கிரெடிட் உங்களுக்கு கிடையாது அப்படின்னாக்க, யூ ஆர் சப்போஸ் யூ ஆர் நாட் எலிஜிபிள், இன்புட் கிரெடிட் எடுக்க முடியாதுன்னாக்க அந்த ஜிஎஸ்டி வந்து நீங்க எதோட அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. யூ cannot adjust GST with output. Hence, this is an expense to be accounted in profit and loss. ஒரே ஒரு கேட்டகரியில தான் ஜிஎஸ்டி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வரும். இந்த 5% சேல்ஸ் எல்லாத்துக்கும் உங்களுக்கு இன்புட் கிரெடிட் அவைல் பண்ண முடியாது. அதனால நீங்க யாருக்கான ஜிஎஸ்டி பே பண்ணி வாங்கினாலும் அதை வந்து எக்ஸ்பென்ஸா தான் அக்கௌண்ட் பண்ணணும். ஓகே பத்மஜா, கிளியர்? திஸ் இஸ் அபவுட் ஜிஎஸ்டி. ஒரு சின்னதா ஒரு ஜிஎஸ்டி பத்தி பார்த்தோம் எப்படி வருது. ஓகே, ஐ ஹோப் ஐ ஹவ் கிளியர்ட் யுவர் பாயிண்ட். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து how you account purchase GST, sir? I think ஜெயேந்திரா இப்ப நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணிட்டேன். உங்க சேல்ஸுக்கு ஜிஎஸ்டி இருந்தால் பர்ச்சேஸ் ஜிஎஸ்டியும் அந்த சேல்ஸ் ஜிஎஸ்டில கம்மி பண்ணி பேலன்ஸ் பே பண்ண போறீங்க. கிளியர்? அவ்வளவுதான். அதுல வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கூட பேலன்ஸ் ஷீட். சப்போஸ் சேல்ஸ் ஜிஎஸ்டி உங்களுக்கு வந்து இந்த 5% கேட்டகரி அப்படி வரும்போது வந்தது என்றால் பர்ச்சேஸ்க்கான ஜிஎஸ்டி உங்களுக்கு அது செலவு தான். அதை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல காமிக்கலாம். ஓப்பனிங் ஸ்டாக், க்ளோசிங் ஸ்டாக்லாம் எப்படி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல காமிக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது. அதுவும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். I want to see the text message. நீங்க பார்க்கலாமே டெக்ஸ்ட் மெசேஜ் டைரக்டா நீங்களே சாட்ல. ஓகே, இப்போ க்ளோசிங் ஸ்டாக், ஓப்பனிங் ஸ்டாக் எப்படின்னு கேட்டிருக்கீங்க. இது நல்ல கேள்வி. என்ன இப்போ இதே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போவோம். நம்ம இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், சேல்ஸ் 500 போட்டிருக்கீங்க, டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் மெட்டீரியல் 200, டைரக்ட் சேலரி 100. இப்போ என்ன சொல்றீங்க சார், சேல் ஆகாத ஸ்டாக் ஒரு 50 இருக்கு சார், என்ன பண்ணலாம்? இது வந்து மெட்டீரியல் கன்சம்ஷன் தான். இது இந்த டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை 2 மாடல்ல போடலாம். நான் இங்க மெட்டீரியல்னு போட்டது என்னன்னாக்க மெட்டீரியல் கன்சியூம், 200 ரூபாய்க்கான மெட்டீரியல் கன்சியூம் பண்ணியிருக்கேன். அதனால ஓப்பனிங் ஸ்டாக், க்ளோசிங் ஸ்டாக் பத்தி உங்களுக்கு கவலை கிடையாது. என்னோட மெட்டீரியலுக்கான செலவு 200 ரூபாய். இந்த 200 ரூபாய் மெட்டீரியலை செலவழிச்சு நான் 500 ரூபாய் சேல்ஸ் பண்ணிட்டேன், அவ்வளவுதான். ஆனா சில பேர் எப்படி அக்கௌண்ட் பண்ணுவாங்கன்னா, எவ்வளவு கன்சியூம் பண்ணன்னு உங்களுக்கு தெரியாது. சார் ஓப்பனிங்ல இவ்வளவு வந்திருக்கு சார், க்ளோசிங்ல இவ்வளவு வந்திருக்கு அப்படின்னு போட்டா இந்த கன்சம்ஷனுக்கு பதிலா பர்ச்சேசஸ்ங்கிறத போட்டுணும். ஐ வில் ஜஸ்ட் கிவ் an example for this also. இதே இதை வந்து நெக்ஸ்ட் லெவல்ல எப்படி பண்ணலாம் சார்? இப்போ டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எப்படி போடுறாங்க? ஓப்பனிங் ஸ்டாக், சார் ஓப்பனிங் ஸ்டாக் என்கிட்ட 50 இருக்கு சார், ஆனா நான் கன்சியூமர் போடல, பர்ச்சேசஸ் அப்படியே போடுறேன். நான் பர்ச்சேசஸ் 250 ரூபாய்க்கு பண்ணிருக்கேன் சார். க்ளோசிங் ஸ்டாக், க்ளோசிங்ல ஒரு 50 இருக்கு சார் எனக்கு அப்படின்னு நீங்க ஒரு இன்பிட்வீன் ஒன்று கொடுத்தீங்கன்னா, இது 3 தனியா நான் ஹைலைட் பண்றேன். அப்ப என்ன ஆகும்? மெட்டீரியல் கன்சியூம்ட் எப்படி அரைவ் பண்ணுவீங்கன்னா, ஓப்பனிங் 50 பிளஸ் பர்ச்சேசஸ் 250
மைனஸ் க்ளோசிங் அதே 250 வந்து. இதுதான் மீனிங். ஸோ நீங்க 250 டைரக்டா போடலாம். அப்படி இல்லைன்னா ஓப்பனிங் பிளஸ் பர்ச்சேஸ் மைனஸ் க்ளோசிங்னு போடலாம். ஓப்பனிங் பிளஸ் பர்ச்சேஸ் மைனஸ் க்ளோசிங் அப்படின்னு போடலாம். ஓகேவா? இது யார் கேட்டீங்களோ புரிகிறதா? அது ஓப்பனிங் ஸ்டாக் க்ளோசிங் ஸ்டாக்லாம். அப்ப க்ளோசிங் ஸ்டாக் எங்க வரும்? பேலன்ஸ் ஷீட்ல வரும். இங்க வந்து இந்த ஸ்டாக்குங்கிறது ஒரு கால்குலேஷன் தான் எடுத்திருக்கேன். ஆனா எஃபெக்ட் வந்து இது பாருங்க. எவ்வளவு மெட்டீரியல் கன்சியூம்டோ அதான் உங்க செலவு. நீங்க 1 கோடிக்கு ஸ்டாக் வச்சிருக்கலாங்க. ஆனா இந்த வருஷம் நீங்க வந்து 50 லேக்ஸ்க்கு சேல் பண்ணீங்கன்னா, அந்த 50 லேக்ஸ் சேல் பண்றதுக்கு எவ்வளவு மெட்டீரியல் கன்சியூம் பண்ணீங்க? அவ்வளவுதான் நம்ம செலவா எடுக்க முடியும். பர்ச்சேஸ் பண்ண எல்லாத்தையும் நம்ம செலவா எடுக்க முடியாது. இதே இந்த பர்ஸ் எக்ஸாம்பிளுக்கே வரேன். நான் வந்து 100 பர்ஸ் விக்கிறேன்னு வச்சுக்கோ. அந்த 100 பர்ஸுக்கான காஸ்ட் தான் என்னோட மெட்டீரியல் காஸ்ட். ஆனா நான் 500 பர்ஸுக்கான லெதர் வாங்கி வச்சிருக்கேன்னா, அதுக்கும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்க்கும் சம்மந்தம் கிடையாது. நான் இல்ல ஒரு ரெஸ்டாரண்ட்ல இருக்கேன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு நான் 100 சாப்பாடு வித்திருக்கேன்னா, அது இன்கம். செலவு என்னன்னா, அந்த 100 சாப்பாட்டிற்கான எவ்வளோ நான் வெஜிடபிள், கிராசரி, ஆயில் கன்சியூம் பண்ணியிருக்கேனோ அதான் செலவு. ஆனா சில கிராசரி நான் வாங்கி ஸ்டாக் வச்சிருப்பேன். அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. அதனால நான் இத எடுத்துடுறேன். ஓப்பனிங் ஸ்டாக், க்ளோசிங் ஸ்டாக்னு ஈஸியா புரியறதுக்காக உங்களுக்கு. இதே மெட்டீரியல் கன்சியூம்ட் 250 அவ்வளவுதான். மெட்டீரியல் கன்சியூம் 250. அந்த 250 நீங்க எப்படி வேணா காமிக்கலாம். 100 பிளஸ் 200 மைனஸ் 50. பட் இதுதான் உங்களோட கன்சம்ஷன். இதுவும் ரிலேட் ஆகும். இந்த 250ம் இந்த 500ம் இந்த 500க்கான செலவு இந்த 250. So profit and loss account, this is called matching concept. இதோட கான்செப்ட் பேர் என்னன்னா மேட்சிங் கான்செப்ட். சேல்ஸுக்கு மேட்சா எவ்வளவு செலவா இருக்கு அதை தான் காமிக்கணும். ஸ்டாக்கை பத்தி கவலைப்பட வேண்டாம். ஓகே, ஸோ ஹவ் அபவுட் ஜிஎஸ்டி அக்கவுண்டிங் சொல்லிட்டேன் நானு. ரிலீஸ் முத்து அது சாரவ் சொல்லும். டிஃபரன்ஸ் பிட்வீன் லேபர் அண்ட் சேலரி சொல்லிட்டேன். டெப்ரிசியேஷன்ங்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். சார் ப்ளீஸ் கிவ் சம் எக்ஸாம்பிள் ஃபார் சர்வீஸ் இண்டஸ்ட்ரி, அதை பத்தி பேசியாச்சு. வாண்ட் மை மொபைல் நம்பர் சொல்லிட்டேன். 9841325833. ஹவ் யூ அக்கவுண்ட் ஃபார் ஜிஎஸ்டி பேமெண்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓப்பனிங் ஸ்டாக் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஹவ் யூ அக்கவுண்ட் பர்ச்சேஸ் ஜிஎஸ்டி அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். பர்ச்சேஸ் பண்ற ஜிஎஸ்டிங்கிறது இன்புட் ஜிஎஸ்டி. அதை நீங்க கலெக்ட் பண்ற ஜிஎஸ்டில கம்மி பண்ணிட்டு கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணா போதும். இது ப்ராஃபிட் லாஸ்க்கு சம்பந்தம் கிடையாது. அப்புறம் சார், இஃப் இன்புட் tax is less than output tax, then I have to pay more from my hand. It is expense. No sir, no. Input tax is less than output tax. ஜெயந்திர, அவுட்புட் டாக்ஸ்ங்கிறது என்னது? கஸ்டமர்ட்டேந்து தான் நீங்க வாங்குறீங்க, உங்க செலவு கிடையாது அது. நீங்க வாங்கின பணத்தை தான் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ண போறீங்க. இட் இஸ் நாட் அன் எக்ஸ்பென்ஸ். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ல நான் கொடுத்துருக்கேன் பாருங்க உங்களுக்கு. இந்த எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி கலெக்டட் 1000. கலெக்டட்னால என்ன? உங்க செலவு கிடையாது, யாரோ உங்களுக்கு கொடுக்குறாங்க. இட் இஸ் அன் இன்டைரக்ட் டாக்ஸ். 1000 ரூபாய் ஒருத்தட்ட கலெக்ட் பண்ணிருக்கீங்க. 300 ரூபாய் இன்புட் இருக்கு, 700 ரூபாய் வந்து லயபிலிட்டி தான். அது நீங்க பே பண்ணி ஆகணும், அது செலவு கிடையாது. யூ ஆர் நாட் பேயிங் மோர் தென் யூ ஹவ் கலெக்டட். நீங்க கலெக்டட் 1000. இன்ஃபேக்ட் 300 ரூபாய் உங்களுக்கு பெனிஃபிட் கிடைச்சிருக்கு, இன்புட் கிரெடிட். ஸோ இது எக்ஸ்பென்ஸ் கிடையாது. நீங்க ஜிஎஸ்டியை யார்ட்டையுமே கலெக்ட் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், பில் போடும் போதே
இன்க்ளூசிவ் ஆஃப் ஜிஎஸ்டி அப்படின்னு போட்டீங்கன்னா நீங்க ஜிஎஸ்டியை பேர் பண்றீங்க. அது கூட செலவு கிடையாது. உங்க சேல்ஸ்ங்கிறது டோட்டல் இன்வாய்ஸ் மைனஸ் ஜிஎஸ்டி தான் உங்களோட சேல்ஸ். ஜிஎஸ்டி ஃபைலிங் பத்தி நம்ம இன்னொரு செஷன்ல பார்க்கலாம். ஜிஎஸ்டி ஆல்ரெடி ஒரு செஷன் எடுத்துட்டோம் நாங்க. அப்புறமா அதை கவர் பண்றேன். ஜிஎஸ்டி ஃபைலிங் ப்ரொசீஜர்ஸ் அப்படிங்கிறது. ஓகே. ஆர் உங்களுக்கு ஆடிட்டர்ஸ் இருந்தாங்கன்னா அது பண்ணுவாங்க. இன்னைக்கு ஃபோக்கஸ் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல வைக்கலாம். ஸோ தட் இதுல என்னென்னலாம் பண்ணாம பார்க்கலாம். சார், இஃப் சேல்ஸ் இஸ் மோர் than பர்ச்சேஸ் ஜிஎஸ்டி paid in cash, how to adjust in duties and taxes? ஒண்ணுமே இல்லை. இது லைபிலிட்டி ஐட்டம். இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல வராது. அதனால கவலைப்படாதீங்க. ஆனா நீங்க இந்த கேள்வி கேட்டாக்க அது எப்படி பேலன்ஸ் ஷீட்ல வரும் எஃபெக்ட மாத்திரம் சொல்றேன் உங்களுக்கு. ஆனா பேலன்ஸ் ஷீட் உள்ள நம்ம போறது இல்லை. இன்னைக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் தான் பார்க்கணும். பேலன்ஸ் ஷீட்டுங்கிறது அசெட்ஸ், லைபிலிட்டிஸ் இதான். இப்போ நீங்க வந்து சேல் பண்றீங்க, அதுல ஜிஎஸ்டி கலெக்ட் பண்றீங்க. தட் இஸ் கால்ட் அவுட்புட் லயபிலிட்டி. அது வந்து லயபிலிட்டி 1000 rupees நீங்க கலெக்ட் பண்றீங்க. இப்போ நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்க, அதுக்கு நீங்க பே பண்றீங்க. தட் இஸ் கால்ட் இன்புட் கிரெடிட் 300. ஸோ உங்களோட மொத்த லயபிலிட்டி இன்புட் கிரெடிட் அசெட்ல வரும், அவுட்புட் லயபிலிட்டி லைபிலிட்டிஸ் வரும். அவுட்புட் வந்து லைபிலிட்டிஸ்ல வரும், இன்புட் வந்து அசெட்ஸ்ல வரும். ஆனா நீங்க 1000ல 300 கழிச்சு இதை செட்டில் பண்ணணும். இது எப்படி செட்டில் பண்ணுவீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுவீங்க. கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணிட்டீங்கன்னா உங்க கேஷ் பேலன்ஸ் கம்மியாகும். பேலன்ஸ் ஷீட் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. சும்மா ஒரு எக்ஸாம்பிள். கேபிட்டல் 1000 rupees இருக்கு, லோன் 1000 rupees இருக்கு, அப்புறம் அசெட்ஸ், ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் 1000 rupees இருக்கு, அப்புறம் ரிசீவபிள்ஸ் ஒரு 1000 rupees இருக்கு, அப்புறம் பேங்க் பேலன்ஸ் 1000 rupees இருக்கு, அப்புறம் அதர் லைபிலிட்டிஸ் பேயபிள்ஸ் 300 இருக்கு. இதுதான் பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா டேலி ஆகும். எப்போதுமே பேலன்ஸ் ஷீட் வந்து டேலி ஆகணும். ஏன்னா டபுள் என்ட்ரி எஃபெக்ட்னால அது டேலி ஆகுது. கண்ட்ரோல் சி. இப்போ பாருங்க, இந்த கேட்டிருங்க இல்லையா, ஹவு டு அட்ஜஸ்ட் த டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் போட்டிருக்கீங்க. இது அவுட்புட் எவ்வளவு இருக்கு? 1000. இன்புட் எவ்வளவு இருக்கு? 300. நீங்க என்ன பண்றீங்க? 1000 மைனஸ் 300 700 பே பண்ணணும் இல்லையா? இந்த 1000 rupeesல இருந்து இப்ப 1300 அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்க. அட்ஜஸ்ட் பண்ணா எவ்வளவு வரும் அப்படின்னாக்க அவுட் வில் பி 1000 மைனஸ் 300 700 வரும். இன்புட் எடுத்து லைபிலிட்டியில அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்க. பேலன்ஸ் ஷீட் கரெக்டா இருக்கா? ஸோ இங்க 1000 இங்க 300ன்னு காமிக்கலாம், இல்ல மொத்தமே அவுட்புட் 700ன்னு காமிக்கலாம். கால் இட் அஸ் ஜிஎஸ்டி லைபிலிட்டி 700ன்னு காமிக்கலாம், டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ். ஓகேவா சந்தோஷ்? இந்த 700 ரூபாய் நீங்க பே பண்ணிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. 700 ரூபாய் பே பண்ணா 0 ஆயிடுறது. அப்போ பேங்க்ல இருந்து 700 ரூபாய் வெளில போறதா, பேங்க் பேலன்ஸ் 300 ஆயிடுது. இதுதான் பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட் உங்களுக்கு டேலி ஆகுது பாருங்களா, இப்படிதான் இருக்கும். ஸோ நான் எப்படி இதை பேலன்ஸ் ஷீட்ல அக்கௌண்ட் பண்றதுங்கிறத இப்போதைக்கு சொல்லியிருக்கேன். ஆனா பேலன்ஸ் ஷீட்டை பத்தி கொஞ்சம் டீடைல்டா நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். அது கொஞ்சம் நிறைய ஃபோக்கஸ் பண்ணணும். அடுத்த கேள்வி. சார், if we have taken loan only for business, hence EMI principal paid should also be accounted and expense in business. ஓகே, அப்ப என்ன சொல்றீங்க? அப்ப லோன் வீரராகவன், நான் கேள்வி கேட்கிறேன். லோன் வாங்குறீங்க 10 lakhs. அந்த லோனை இன்கமா காமிப்பீங்களா? நீங்க காமிக்க முடியாது இல்லையா? when you are taking loan, are you showing loan as income? இல்லையே. அதை இன்கமா காமிச்சாதான் ரீபேமெண்ட் எக்ஸ்பென்ஸா காமிக்க முடியும். லோன் வந்து இன்கம் கிடையாது, அது லயபிலிட்டி.
இஎம்ஐ பிரின்சிபல்ங்கிறது அந்த லோனை ரீபே பண்றீங்க, அதனால அது செலவு கிடையாது. ஆனா எது செலவுனா அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லையா, அதுதான் நீங்க பிசினஸுக்கான செலவு. வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்குறீங்க. அது வரவும் கிடையாது, செலவும் கிடையாது உங்களுக்கு. இன்னும் உங்களுக்கு கிளியரா இப்போ புரியுற மாதிரி அதை இங்க டைப் பண்ணியே காமிக்கிறேன். ஓ, லோன் டேக்கன் ஃப்ரம் பேங்க் எவ்வளோ? 100. இஎம்ஐ டோட்டல் பெய்ட் 135. அப்போ டிஃபரன்ஸ் என்னது? இன்ட்ரெஸ்ட் பெய்ட் 35. சொல்லுங்க, இப்போ 135 செலவா 35 செலவா உங்களுக்கு? வீரராகவன் புரியுறதா? இது 135 செலவா? 135 செலவு கிடையாது. 100 ரூபாய் வாங்கியிருக்கீங்க இல்லையா, அந்த 100 ரூபாவை திருப்பி கொடுக்கும்போது 135 ரூபாய் கொடுக்குறீங்க. உங்களோட செலவு எவ்வளோ? 35 தான். இஎம்ஐ ஃபுல்லா செலவு கிடையாது. இஎம்ஐல இருக்கிற இது வந்து டோட்டல் பெய்டு, பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட். பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் 135 பே பண்றீங்க. 135 உங்களுக்கு செலவு கிடையாது. ஏனென்றால் நீங்க 100 ரூபாய் வாங்கினதை திருப்பி கொடுக்குறீங்க. வாங்கினதை திருப்பி கொடுக்குற செலவு வருமா? வராதே. ஆனா வாங்கினதுக்கு மேல கொடுக்குறீங்க இல்லையா, அதுதான் செலவு. I think you are clear with this, வீரராகவன். இது வந்து இஎம்ஐ ரீபேமெண்ட்னே சொல்றேன் நான். இஎம்ஐ ரீபேமெண்ட். இன்ட்ரெஸ்ட் பெய்டு தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட். இன்ட்ரெஸ்ட் பெய்டு இஸ் an expense. இந்த லோன் டேக்கன்ங்கிறது liability. ஓகே, ஃபைன். இது உங்களுக்கு கட்டம் போட்டுறேன் so that இந்த பாயிண்ட் உங்களுக்கு கிளியரா புரியும். அடுத்தது சார், ஜிஎஸ்டில அமேசான்ல இருந்து வர ஓல்டு ஷிப்பிங் சார்ஜஸ் இன்வாய்ஸ 3 months ஓடத்த இந்த மந்த் அப்டேட் பண்ணலாமா? 3 months ஓடத இந்த மந்த் அப்டேட் பண்ணலாமா? என்ன சொல்றீங்க? கட்சியில இது கொஞ்சம் நம்ம டைரக்டா பேசலாம். இது மைக்ல கரெக்டா. ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி ஹவு கேன் ஐ டூ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் சொல்றீங்க இல்லையா? கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி அதுவும் அதே தான் போட்டு பார்க்கலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி இதே இதே இது எடுத்துக்கிறேன் நான். இதே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில ரொம்ப சிம்பிள். இதே ரெவென்யூ மைனஸ் எக்ஸ்பென்சஸ் தான். உங்களுக்கு கன்சல்டிங்ல கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில எது ரெவென்யூ வரும்? உங்களோட கான்ட்ராக்ட் முடிக்கிறீங்க, அதுக்கு ரெவென்யூ வரப்போகுது. ஆர் சேல் ஆஃப் ஹவுசஸ். அப்போ சேல் 500. அந்த சேல் என்னென்ன யூனிட்னு பாருங்க. ஒரு கான்ட்ராக்ட் ஒர்க்கா இல்ல பர்டிகுலர் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷனான்னு பாருங்க. அந்த சேல் பண்றதுக்கான டைரக்ட் காஸ்ட் என்ன அப்படின்னு பாருங்க. அதுல இருந்து கம்மி பண்ணா கிராஸ் ப்ராஃபிட். சப்போஸ் நீங்க 10 வீடு கட்டி வச்சிட்டீங்க, 5 வீடு விற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 5 வீடை தான் சேல்ஸா காமிக்கிறீங்கன்னா அந்த 5 வீடு கட்டுறதுக்கான காஸ்ட் தான் செலவா காமிக்கணும். சேல்ஸ் should be in comparison with the purchases, with the expenses. இங்க 10 மாடு வித்துட்டு 5 மாடை வந்து செலவா காமிக்க முடியாது. ஆர் 5 மாடு விக்கிறீங்க, 10 மாடை வந்து செலவா காமிக்க 10 யூனிட் செலவா காமிக்க முடியாது. எவ்வளவு சேல் பண்றீங்களோ 100 பர்ஸ் விக்கிறீங்கன்னா 100 பர்ஸுக்கு தான் செலவா காமிக்கும். இல்ல 50 பர்ஸ் விக்கிறோம், ஆனா 100 பர்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணிட்டோம்னாலுமே 50 பர்ஸுக்கான எக்ஸ்பென்சஸ் தான் காமிக்க முடியும்.
ஸோ நீங்க வந்து சேல் வந்து ஹவுஸ் சேலா இருந்தா ஹவுஸ் சேலா காமிக்க போறீங்க. ஏதாவது ஒரு கான்ட்ராக்ட்னா கான்ட்ராக்ட் இன்கம் காமிக்க போறீங்க. அந்த கான்ட்ராக்ட பண்ணுவதற்கான செலவை தான் டைரக்ட் காஸ்டா காமிக்கணும் நீங்க. மொத்த செலவு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இந்த மாச கடைசியில சார் 10 கிலோமீட்டருக்கு ரோடு போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா சொல்றான் நீ 5 கிலோமீட்டர் தான் இந்த மாசம் பில் ரைஸ் பண்ணு அப்படின்னா 5 கிலோமீட்டருக்கு நீங்க இன்கம் காமிச்சிட்டு அந்த 5 கிலோமீட்டருக்கான செலவை தான் எக்ஸ்பென்ஸா காமிச்சு. இதானே காமன் சென்ஸ். நீங்க அப்படிதானே ப்ராஃபிட் அரைவ் பண்ணுவீங்க. அக்கவுண்ட்ஸே தெரியாத கூட ப்ராஃபிட் நீங்க அப்படிதான் அரைவ் பண்ணுவீங்க. 5 கிலோமீட்டருக்கு இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணிட்டு 10 கிலோமீட்டர் ரோடு போட்டதை செலவா காமிக்குமா? காமிக்க மாட்டோம். இதான் மேட்சிங் கான்செப்ட். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்ல நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது மேட்சிங் கான்செப்ட். ஓகேவா வினோத் குமார்? எஸ். YSK Iyengar. How to account for natural product sales? I'm getting from farmers and selling to local shops, also to people directly. Fine. ரொம்ப simple. Normal profit and loss account தான் இது. டெய்லி எவ்வளவு சேல்ஸ், அந்த சேல்ஸுக்காக நீங்க எவ்வளவு கன்சியூம் பண்ணிருக்கீங்க, அவ்வளவுதான். இதுல உங்களுக்கு நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு ஏதாவது க்ளோசிங் ஸ்டாக்கா இருந்தா நீங்க ஏதோ இந்த இதுல போட்டிருக்கேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் மாடல்லே வரேன். சேல்ஸ் 500, மெட்டீரியல் காஸ்ட் 250. உங்களுக்கு வந்து ஓப்பனிங் ஸ்டாக் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓப்பனிங் ஸ்டாக் இந்த மாசத்துல 100 ரூபாய் இருக்கு. அப்புறம் பர்ச்சேசஸ் 300 வாங்குறீங்க. அப்புறம் க்ளோசிங் ஸ்டாக் ஒரு 50 இருக்குன்னு 50 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ மெட்டீரியல் கன்சியூம்ட் எப்படி போடுவீங்கன்னாக்க ஓப்பனிங் ஸ்டாக் பிளஸ் 300 மைனஸ் 50, 350 தான் எடுக்கணும் நீங்க. ஸோ கிராஸ் ப்ராஃபிட் எவ்வளவு வரும்னா 500 மைனஸ் 350 மைனஸ் 100. இது ரெண்டு தான் நீங்க செலவா எடுக்கணும். இது வந்து உங்களுக்கு ஒரு ஒர்க்கிங்காக போட்டிருக்கேன். ஓப்பனிங் க்ளோசிங். ஏன்னா நீங்க நேச்சுரல் ப்ராடக்ட் வாங்கி விற்கிறீங்க. இதுதான் உங்களுக்கு ரெண்டு செலவு. ஸோ கிராஸ் ப்ராஃபிட் 50 ரூபாய். இது இப்படி போடலாம். இல்ல இது மூணுத்தையும் நீங்க போடாம டைரக்டா மெட்டீரியல் கன்சியூம்டும் போடலாம். ஆப்பிள் டு ஆப்பிள்ங்க, அவ்வளவுதான். 10 ஆப்பிள் வித்தா 10 ஆப்பிளுக்கான காஸ்ட், அவ்வளவுதான் செலவு. நீங்க 100 ஆப்பிள் வாங்கி ஸ்டாக்ல வச்சிருந்தா கூட 10 ஆப்பிள் வித்தீங்களா, 10 ஆப்பிளோட காஸ்ட் எவ்வளவு, அவ்வளவுதான் செலவு. ஓகே, அடுத்து அடுத்த கேள்வி. சார் டெப்ரிசியேஷன்லாம் சொன்னீங்க, மீதி எக்ஸ்பென்சஸ் தான் டெய்லி எக்ஸ்பென்சஸ், அதெல்லாம் இதுல தான் வரும். இன்டைரக்ட் சேலரி நான் ஒரு சில ஹெட்டிங் போட்டிருக்கேன். நீங்க வேணா இன்னும் கூட ஹெட்டிங் இதை அதிகம் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கன்வேயன்ஸ் பே பண்றீங்க 5 ரூபாய், ஃபியூயல் பே பண்றீங்க 5 ரூபாய், பே பண்ணுங்க, நோ ப்ராப்ளம். எல்லாமே இன்டைரக்ட். மேலே டைரக்ட். அந்த ப்ராடக்ட சேல் பண்ண ப்ராடக்ட்டுக்கான உள்ள போற செலவுகள் டைரக்ட். மீதி எல்லா செலவும் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். எவ்வளவு செலவு? நான் ஒரு 10 ஐட்டம் போடுறேன், இன்னும் கூட இருக்கலாம் உங்களுக்கு. எல்லாம் இன்டைரக்டா தான் வரும். உங்களுக்கு இது லாஸ்ட்ல வந்து நிக்கிறது. ஓகே, நான் ப்ராஃபிட்டா பண்றேன் பாருங்க. சேல்ஸ் 700 ரூபாய் பண்ணீங்கன்னா ப்ராஃபிட் ஆயிடும். ஆனா அந்த மாதிரி பண்ணக்கூடாது நீங்க. உங்களுக்கு ப்ராஃபிட் காமிக்கிறதுக்காக சொல்றேன். ஸோ கிராஸ் ப்ராஃபிட் 250, நெட் ப்ராஃபிட். ஸோ ஷாம் கேட்டிருக்கீங்க, ஹை சார், யூ எக்ஸ்பிளைன் அபவுட் depreciation for vehicle. What about the daily expense, maintenance, fuel, etc.? அதெல்லாம் இதெல்லாம் போட்டுருங்க. அதெல்லாம் வந்து செலவு, டெப்ரிசியேஷன் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ் போடுறீங்க வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் செலவில் வந்துடும். கன்வேயன்ஸுக்கு பதிலாக வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ். இது வந்து ஃபியூயல் ஃபார் வெஹிக்கிள் எல்லாம் போடலாம், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஓகே,
ஓகே ஷாம். How to account payment made for income tax. அடுத்த கேள்வி. இப்போ இன்கம் டாக்ஸ் எதுல பே பண்ண போறீங்க? ப்ராஃபிட்ல பே பண்ண போறீங்க. இப்போ நெட் ப்ராஃபிட் எவ்வளோ? 115 ரூபாய். இப்பதான் இன்கம் டாக்ஸ் வர போகுது. இன்கம் டாக்ஸ் 25% வச்சுக்கோங்க ஆவரேஜா. சில பேர் இண்டிவிஜுவலா இருக்கலாம், பார்ட்னர்ஷிப்னா கம்பெனியா இருக்கலாம். இன்டூ 25%. 28 ரூபாய் இன்கம் டாக்ஸ் வருது. அடுத்தது ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 115 மைனஸ் 28 86 ரூபாய் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ். ஸோ நெட் ப்ராஃபிட் கீழே வருவதுதான் உங்களுடைய இன்கம் டாக்ஸ். ஸோ 28 ரூபாய் உங்களுக்கு வந்து இப்போ டாக்ஸ் லயபிலிட்டி. ப்ராஃபிட் எவ்வளோ? 86. இந்த 28ங்கிறது லயபிலிட்டியில போய் உட்காந்துரும் பேலன்ஸ் ஷீட்ல. இது செலவு கிடையாது உங்களுக்கு. நெட் ப்ராஃபிட் 115 அரைவ் பண்ணியாச்சு. ஆனா அந்த 115 ரூபாய் யாருக்கு போகணும்? ப்ரொமோட்டருக்கு போகணும். ஆனா ப்ரொமோட்டர் டாக்ஸ் பே பண்ணணும் இல்லையா? அதனால அதை கழிச்சுட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் பேலன்ஸ் ஷீட் இன்னொரு மாடல், சிம்பிள் மாடல் வரேன் உங்களுக்கு. பேலன்ஸ் ஷீட்ல வந்து கேபிட்டல் இன்னும் ஒரே ஒரு ஐட்டம் பேலன்ஸ் ஷீட்ல என்ன வரும்னாக்க ப்ராஃபிட் அண்ட் ப்ராஃபிட். அதுல வர ப்ராஃபிட்டை தூக்கி இதுல போடணும். அதை வந்து ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து இதுல எவ்வளவு வந்திருக்கணும்? உங்களுக்கு 115 ரூபாய் ப்ராஃபிட் வந்திருக்கணும். உங்களுக்கு என்ன ஆகும்? 115 ரூபாய் இங்க இருக்கணும். பேங்க் பேலன்ஸ் என்ன ஆகும்? 415. ஆனா அந்த 115ல டாக்ஸ் போர்ஷன் இருக்கு. அசியூமிங் டாக்ஸ் போர்ஷன் 30 ரூபான்னு வச்சுக்கோங்க. இங்க ஒரு லயபிலிட்டி கிரியேட் பண்ணுங்க. இன்கம் டாக்ஸ் லயபிலிட்டி. இன்கம் டாக்ஸ் லயபிலிட்டி எவ்வளவு? 35 ரூபாய் போட்டு இந்த ப்ரொமோட்டருக்கு போடுறத 80 ருபீஸ் போடும். அவ்வளவு. இப்படிதான் இன்கம் டாக்ஸ் அக்கௌண்ட் பண்ணணும். அப்புறமா நீங்க இன்கம் டாக்ஸை பே பண்ணிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இன்கம் டாக்ஸ் 0 ஆயிடுறது. அந்த 35 ரூபாய் பேங்க் பேலன்ஸ்ல கம்மி ஆயிடுறது. 380 ஆயிடுறது. அவ்வளவு. ஓகே. Padmaja, how to account payment for income tax? I have explained that. Current asset, advance tax paid, income tax payable 21, income tax payable 22. Okay. Advance tax pay பண்றீங்க. இங்கே வரும். அட்வான்ஸ் டாக்ஸ்ங்கிறது உங்களுடைய இதே மாதிரி தான் வரும். முதல்ல ப்ராஃபிட் எவ்வளவு இங்க வச்சிருந்தேன்? 115. அப்படியே இருக்கட்டும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ். பேங்க் பேலன்ஸ் ஆகும் 415. இப்படிதான் இருக்கு உங்களோட டாக்ஸ். இப்போ அட்வான்ஸ் டாக்ஸ் ஒரு 30 ரூபாய் பே பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது அசெட் உங்களுக்கு. ஏன்னா நீங்க அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அட்வான்ஸ் டாக்ஸ் 35 ரூபாய் அட்வான்ஸ் டாக்ஸ் பே பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப எப்படி அட்ஜஸ்ட் பண்ணோம்? இந்த வருஷம் ப்ராஃபிட் 115. அதுல ஒரு ஐடி லைபிலிட்டி எவ்வளவு இருக்கு? 35 ரூபாய் இருக்கு ஐடி லைபிலிட்டி. அப்போ ஓனருக்கு கொடுக்க முடியும் நம்ம எவ்வளோ? 80 தான் கொடுக்க முடியும். இப்போ பாருங்க, ஐடி லைபிலிட்டி 35 ரூபாய் இருக்கா? அட்வான்ஸ் டாக்ஸ் 35 ரூபாய் இருக்கு. இதை நீங்க அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். பேமெண்ட் பண்ண வேண்டாம். அந்த அட்வான்ஸ் டாக்ஸ் எடுத்து ஐடி லைபிலிட்டியோட அட்ஜஸ்ட் பண்ணா முடிஞ்சு போச்சு. இதுவும் 0 ஆயிடும், இதுவும் 0 ஆயிடும். ஓகே. Sir, Jayendran, unga question. Sir, my question is purchase GST 1000. Okay. Sales GST 500.
The difference 500 which we paid more while purchase, how should we account it? இதே ஜிஎஸ்டிக்கு வருவோம். நீங்க பே பண்ண வேண்டாம். இந்த ஜிஎஸ்டியை காமிக்கிறேன். இங்க வாங்க ஜிஎஸ்டி. உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி பெய்டு 1000 ரூபாய் சொல்றீங்க. ஆனா ஜிஎஸ்டி கலெக்டட் 500 ரூபாய் தான் பே பண்றீங்க. கரெக்டா? அப்போ நீங்க ஜிஎஸ்டி கலெக்டட் எவ்வளோ? 500 ரூபாய் தான் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ண போறீங்க. ஆனா நீங்க நீங்க பர்ச்சேஸ்ல 1000 ரூபாய் பே பண்ணிருக்கீங்க இல்லையா? இத செலவான்னு கேக்குறீங்கன்னா செலவு கிடையாது. முதல்ல என்ன பண்ணுங்க, இந்த 500 ரூபாய் பே பண்றது அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் லைபிலிட்டி முதல்ல 500 ரூபாய் அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க. 1000 மைனஸ் 500. 500 ரூபாய் நீங்க எக்ஸ்ட்ரா பே பண்றேன்னு சொல்றீங்க இல்லையா? இது வந்து அசெட் ஆயிடும். அட்ஜஸ்டட் 500. இந்த 500 ரூபாய் வந்து பேலன்ஸ் ஷீட்ல அசெட்டா காமிங்க. இது வந்து உங்களோட சொத்து. நீங்க ஃபியூச்சர்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இத செலவா காமிக்க வேண்டாம். ஓகே ஜெயேந்திரா, அடுத்த வருஷம் உங்களுக்கு திரும்ப ஜிஎஸ்டி பே பண்ற மாதிரி இருந்தா அதுலயும் நீங்க இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு இன்புட் கிரெடிட், உங்களோட கிரெடிட் சலான் மாதிரி நீங்க வச்சுக்கலாம். உங்களுடைய டெபிட் கார்டு மாதிரி இது பணம் இதுல இருக்கு உங்களுக்கு 500 ரூபாய். புரிகிறதா? ஓகே. Can closing stock be added to sales so that it affects the profit? Closing stock concept நான் கிளியரா அதே தான் சொன்னேன். நீங்க எப்படி வேணா காமிக்கலாம் க்ளோசிங் ஸ்டாக். ஆனா எவ்வளவு கன்சியூம் பண்றீங்களோ அதான் எக்ஸ்பென்சஸ். இப்ப இதுல பாருங்க, ஓப்பனிங் ஸ்டாக், பர்ச்சேசஸ், க்ளோசிங் ஸ்டாக் எப்படின்னு காமிக்கலாம். ஆனா நீங்க அக்கௌண்ட் இந்த எஃபெக்டிவா காமிச்சது 350 ரூபாய். ஓப்பனிங் ஸ்டாக் 100, இது 300, க்ளோசிங் ஸ்டாக் 50. உள்ள காமிச்சு நான் கன்ஃபியூஸ் பண்ணல, இதை எடுத்துறேன். மெட்டீரியல் கன்சியூம்டு வந்து 100 பிளஸ் பர்ச்சேசஸ் மைனஸ் 50. இது நீங்க எப்படி வேணா காமிக்கலாம். ஆனா உங்களுக்கு இதுல என்ன கான்செப்ட், இந்த 700 ரூபாய் சேல்ஸ்க்கான மெட்டீரியல் கன்சியூம் 350 காமிக்கலாம். இதை இன்னொரு மாதிரி கூட காமிக்கலாம். க்ளோசிங் ஸ்டாக் போட்டு இந்த 50 க்ளோசிங் ஸ்டாக் காமிச்சிட்டு, பர்ச்சேஸ் இருக்கு இல்லையா, பர்ச்சேஸ் 300 காமிங்க, ஓப்பனிங் ஸ்டாக் 100 காமிங்க, காமிக்கலாம். அப்ப கன்சியூம்டு நீங்க தனியா காமிக்க வேண்டாம். ஆனா ஆன்சர் என்னன்னா, சேல்ஸ் வந்து 750. சேல்ஸ் என்ன பண்ணோம், இந்த சைடு 700 பிளஸ் 50. 750 நீங்க காமிக்க, ஜஸ்ட் இது காமிக்க. இங்க 750 அப்படின்னு காமிச்சிட்டு, இங்க என்ன பண்றீங்க, ஓப்பனிங் பிளஸ் பர்ச்சேசஸ் இதெல்லாம் ஆட் பண்ணு. 750 மைனஸ் ஓப்பனிங் பிளஸ் பர்ச்சேசஸ் பிளஸ் $750 மைனஸ் ஓப்பனிங் மைனஸ் பர்ச்சேசஸ் மைனஸ் 100, 250. இப்படி கூட காமிக்கலாம். நெட் எஃபெக்ட் என்ன, சேம் தான். அதனால இவ்வளோ இந்த மாதிரி மாடல்ல இப்ப யாரும் க்ளோசிங் ஸ்டாக் இப்படி எல்லாம் காமிக்கிறது கிடையாது. 700 அப்படியே தான் காமிக்கிறாங்க. மெட்டீரியல் கன்சியூம்ட இந்த மாதிரி காமிச்சிடுறாங்க. ஓப்பனிங் பிளஸ் பர்ச்சேசஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக் 350. இது எடுத்துருங்க. இப்போ இது எவ்வளவு வரும், 700 மைனஸ் 350. மெட்டீரியல் கன்சியூம், சாரி, மெட்டீரியல் கன்சியூம்டு வந்து ஓப்பனிங் பிளஸ் பர்ச்சேசஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக் 350, டைரக்ட் சேலரி ஒரு 100. உங்க ப்ராஃபிட் வந்து 700 மைனஸ் 350 மைனஸ் 100, ப்ராஃபிட் 250.
ஸோ சேல்ஸ் பக்கத்துல காமிக்கலாமா, பர்ச்சேஸ் பக்கத்துல காமிக்கலாம், எப்படி வேணா காமிக்கலாங்க, எப்படி வேணா காமிக்கலாம். ஆனால் மெட்டீரியல் கன்சியூம்டு தான் உங்களுக்கு தேவை. ஓகே, கேன் க்ளோஸ் ஆர்டர் சேல்ஸ் so that it affects the profit? No. சேல்ஸுக்கும் சேல்ஸை வந்து எப்படின்னா ஓப்பனிங் ஸ்டாக் பிளஸ் பர்ச்சேஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக், வாட் இஸ் மெட்டீரியல் கன்சியூம் அப்படின்னு காமிக்கணும். வாட்ஸ் 35 இஸ் எக்ஸ்பென்ஸ் எங்க போடுறீங்க? என்ன கேட்டிருக்கீங்க? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட், ரெவன்யூ அண்ட் எக்ஸ்பென்சஸ். இது என்ன கொஸ்டின்? அடுத்த கேள்வி, லோன் இஸ் அ பேலன்ஸ் ஷீட் ஐட்டம். கரெக்ட். லோன்ங்கிறது உங்களோட வருமானம் கிடையாது, லோன் வந்து லயபிலிட்டி. பேலன்ஸ் ஷீட்ல எப்படி காமிப்பீங்க? லோன் 10 லட்சம், பேங்க் பேலன்ஸ் 10 லட்சம் அப்படின்னு காமிப்பீங்க. How to account machine subsidy received? ரொம்ப சிம்பிள். நீங்க 1 crore மெஷின், அதுல மேபி 25 lakhs சப்சிடி வருது அப்படின்னாக்க, எக்ஸ்கியூஸ் மீ, மெஷின் காஸ்ட் 1 crore காமிச்சிட்டு சப்சிடியை வந்து 1 crore நீங்க வந்து சப்சிடியை இன்கமா காமிச்சு 1 crore அசெட்டா காமிச்சிடலாம். ஓகே, சப்சிடி இஸ் an income part. அப்படி இல்லை 1 crore minus 25 காமிச்சு 75 lakhs கூட காமிச்சு. ஓகே, இந்த கேள்வி சார், ரிகார்டிங் HR சர்வீஸ் இண்டஸ்ட்ரி, மோஸ்ட்லி வி கெட் த பேமெண்ட் ஆஃப்டர் 1 month ஒன்ஸ் a candidate completes 1 month. இதுதான் ரெவென்யூ ரெகக்னிஷன். சுரேஷ், இது நல்ல கேள்வி. Sometimes the candidates may leave the job after 1 or 2 weeks, then we won't get payment. So we can't mention the amount as yet to receive profit. உங்களுக்கு ரெவென்யூ எப்போ உங்களுக்கு எலிஜிபிலிட்டினா, அவன் 1 month கம்ப்ளீட் பண்ணாதான் எலிஜிபிலிட்டி அப்படின்னா, அந்த 1 monthக்கு முன்னாடி உங்களுக்கு ரெவென்யூ கிடையாது. ஜென்ரலா நீங்க இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணிட்டீங்கன்னா அன்னைக்கு சேல்ஸா புக் பண்ணணும். ஆனா உங்களுக்கு அவன் 1 மாசம் இல்லைன்னா உங்களுக்கு வருமானமே கிடையாதுன்னா அப்ப இன்கமா புக் பண்ண முடியாது. தட் இஸ் நாட் யுவர் இன்கம். அதான் ரெவென்யூ ரெகக்னிஷன் பாலிசின்னு பேர். ஒவ்வொரு கம்பெனிக்கும் ரெவென்யூ ரெகக்னிஷன். இப்போ நீங்க சொல்றது எனக்கு புரிஞ்சது. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் எப்போ ப்ரொவைட் பண்றீங்கன்னா, நீங்க கொடுத்து ஒரு ஆள் அங்க போய் அப்பாயிண்ட் பண்ணி அவன் 1 month ஒர்க் பண்ணாதான் உங்களுக்கு இன்கமே வரும்னா, உங்களோட ரெவென்யூ அந்த 1 month கழிச்சு தான் புக் பண்ணணும். ஏன்னா யூ ஆர் நாட் எலிஜிபிள். அதான் சொன்னேன், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல இன்கம் ஷுட் பி அக்கௌண்டட் பிகாஸ் யூ ஆர் என்டைட்டில் டு ரிசீவ். அந்த என்டைட்டில்மெண்ட் உங்களுக்கு 1 மாசம் கழிச்சு தான் வரும்னா அப்பதான் நீங்க புக் பண்ணணும். சரியா? எஸ், நெக்ஸ்ட், யூ ஆர் கரெக்ட். என்டைட்டில்மெண்ட் உங்களுக்கு எப்போ வருதோ அது அப்பதான் சார். சார், why you put profit in liability சார்? ஓகே, நான் என்ன சொன்னேன், கம்பெனி யாருக்கு கொடுக்கணுமோ அதெல்லாம் லைபிலிட்டி. இந்த ப்ராஃபிட் கம்பெனி யாருக்கு கொடுக்கணும்? ஜெயேந்திரா, ஓனருக்கு தானே கொடுக்கணும். அதனால இது லைபிலிட்டியில வரும். யார் எடுத்துக்க போறாங்க அந்த பணத்தை? இப்போ கேபிட்டல் ஒன்று போறாங்க. ஸோ பேலன்ஸ் ஷீட்ல பாருங்க, கேபிட்டல் இதே லைபிலிட்டியா காமிக்கிறோம். ஏன்னா அது ஓனருக்கு திருப்பி கொடுக்கணும். அதே மாதிரி ப்ராஃபிட்டையும் நம்ம ஓனர் திருப்பி கொடுக்கணும். அதனால தான் அதை லைபிலிட்டியா கொடுக்கணும். ஸோ அடுத்த செஷன் நம்ம பேலன்ஸ் ஷீட் பத்தி டீடைல்டா பார்க்கலாம்.